அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி இந்த வீடியோ எடுக்கின்றேன். இந்த வீடியோ யார் சம்மந்தப்பட்ட வீடியோ என்றால், அமெரிக்கா முன்னாள் பிரசிடென்ட் இருக்கார் ஜான் எஃப் கென்னடி. இவர் 35வது பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு. அவர் இறந்துட்டார்ல 1963 நவம்பர் 22 இறந்துட்டார். அது யார் சுட்டான்னா, அந்த லீ ஆக்ஸ்வர்ட்டுங்கிறவன் வந்து துப்பாக்கியில் சுட்டு, அதாவது கட்டடத்தில் மாடியிலேருந்து 6வது மாடியிலேருந்து ஓரமாக நின்று சுட்டதா எல்லாம் சொல்கிறாங்க. நியூஸும் வந்துச்சு. அது இப்போ அது முந்தி நான் தெரிஞ்சுக்கல. அது இப்போ எல்லாம் இப்போ யூடியூப்பு இன்டர்நெட்டில் போட்டதை தான் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். லீ ஆக்ஸ்வர்ட்டு தான் சுட்டான் ஜான் எஃப் கென்னடின்னு சொல்கிறாங்க. இது வந்து இருக்குமா, உண்மையாக இருக்குமா அல்லது பொய்யான தகவலாக இருக்குமா சந்தேகம் இருக்குது எனக்கு. ஏன்னா லீ ஆக்ஸ்வர்ட் வந்து அந்த டாலஸ் டெக்சஸ் மாநிலத்தில் ஓட்டு கேட்க ஜான் எஃப் கென்னடியும் அவர் மனைவியும் காடியில் போயிருக்காங்க. அது அந்த இன்னொருத்தரும் போயிருக்காரு, அவருக்கு அசிஸ்டண்டாக உள்ளவரும் காடியில். ஆனால் இப்போ அந்த கட்டடத்தில் வந்து சுற்றுதா, லீ ஆக்ஸ்வர்டு தான் சுட்டாங்க அப்படின்னு, அவன் தான் சுட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் யூடியூப்லலாம் வீடியோவில் போயிருக்குது. ஸோ அவர் வந்து சுற்றுப்பாரு என்னான்னு எனக்கு சந்தேகம்தான். அவன் லீ ஆக்ஸ்வர்ட் சுட்டிருக்கா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவனுக்கு பதில் வேற ஆள் கூட சுட்டிருக்கலாம். வேற ஆள் சுட்டிருக்கலாம். எந்த பக்கம் இருந்து அந்த கட்டடத்தில் 6வது மாடி மேலே இருந்து இவன் நின்ன இடத்துக்கு பக்கமாக அந்த பக்கம் வேறு யாராவது நின்று சுட்டுட்டு துப்பாக்கியில் ஜான் எஃப் கென்னடியை மேலேருந்து குறி வச்சு ஜான் எஃப் கென்னடியை கொன்னுட்டு துப்பாக்கியில் அப்புறம் ஓடி இருக்கலாம். அப்பயே ஓடி இருப்பானுங்க வெளியே. ஓகே. ஸோ இப்போ மற்றவங்க சுட்டிருக்கலாம். லீ ஆக்ஸ்வர்டு தான் சுட்டான்றதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. அவனே சொல்கிறானா, நான் வந்து சுடவே இல்லை, நான் ஒன்றும் பண்ணல, சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையாக இருக்கலாம்ல. மாடியிலேருந்து அது என்ன இடம்னா, மாடினா லைப்ரரி எந்த இடம் தெரியுங்களா? அந்த டாலஸ் டெக்சஸ் மாநிலம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல ஜான் எஃப் கென்னடியும் ஜாக்லின் கென்னடியும் காடியில் போகிறப்ப அந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் மேலே அந்த கட்டடம் வந்து எது சம்மந்தப்பட்டதுன்னா வேறு எதுவும் இல்லை, லைப்ரரியில் தான் அந்த லீ ஆக்ஸ்வர்ட் நின்று ஜான் எஃப் கென்னடியை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சுட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன, அந்த கட்டடம் வந்து லைப்ரரி. அவன் லைப்ரரி புக்குக்கு போயிருக்கலாம். போயிட்டு அங்கே அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அப்படியே இருக்கிறப்ப இவர் ஜான் எஃப் கென்னடி காடியில் ஆளுங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே காடியில் போயிருக்கலாம். எல்லாம் ஒரே சத்தமாக ஆரவாரமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இவன் மேலே இருந்தவன் ஜான் எஃப் கென்னடி காடியில் போகிறாரேன்ட்டு மேலே இருந்து கட்டிடத்தில் 6வது மாடியில் ஓரத்தில் இருந்து பார்த்துருக்கலாம் ஜான் எஃப் கென்னடியை. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு நின்றுருக்கலாம். அப்புறம் வந்து எவனோ சுட்டுட்டான் போல் இருக்கலாம். அதான் அப்படி இருக்கணும். வேற எவனோ சுட்டுட்டான் போல் சுட்டுட்டு அப்புறம் போலீஸுங்க வேகமாக வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கட்டடங்கள்லாம் வந்து பார்க்குறப்ப இவன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். ஏன்னா அவன் தவறு பண்ணாதவனா இருந்திருக்கணும். அவன் சுடாமல் இருந்திருக்கணும் ஜான் எஃப் கென்னடியை. சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தவனால வேற எவனோ சுட்டுட்டான்ட்டு எல்லாம் கலவரமாக இருந்துச்சு. அக்கீழே மேலேருந்து பார்த்துருப்பான். அங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, என்னமோ சத்தம் கேட்குது, ஜான் எஃப் கென்னடி என்னமோ பண்ணிட்டாங்க போல இருக்க அப்படின்ற அந்த பதற்றத்தில் அந்த லீ ஆக்ஸ்வர்ட் வந்து நின்றுக்கிட்டு இருந்திருக்கணும். ஸோ அப்போ அவன் தவறு பண்ணாதவன், அதனால் அங்கே அப்படியே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான், அப்படியே நடந்துக்கிட்டு.
ஸோ அந்த சமயம் போலீஸ்காரங்க மேலே ஏறி சோதனை பண்ணியிருக்காங்க. இப்போ லியோ ஆக்ஸ்ஃபோர்டு மேலே நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். போலீஸ் வந்து அங்கே வந்து கைது வந்து உடனே வந்து பண்ணல, மேமாடியில் போனதுமே கைது பண்ணல. நீ எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க போனாங்களாம். அதுக்கு பிறகு தான் அவன் காடியோ பஸ்ஸோ பிடிச்சி போயிருக்கிறான். போய் நேராக தேட்டரில் போய் இறங்கிட்டான். இங்கிலீஷ் தேட்டர் தான் நிறைய இருக்குமே, வெள்ளைக்காரனுங்க தேட்டர் மூளைக்கு மூளை வச்சுருப்பானுங்களே வெள்ளைக்காரனுங்க. அதில் ஏதோ ஒரு தேட்டரில் போய் இறங்கிட்டானா. இறங்கி உள்ளுக்கு போயிருக்கிறான். அந்த பதற்றத்தில் டிக்கெட் எடுக்கலையா அவன். டிக்கெட் எடுக்காதனால அந்த தேட்ரு ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. ஒருத்தன் டிக்கெட் எடுக்காமல் தேட்டருக்குள்ளே போயிட்டான், உள்ளுக்கு போய் உக்காந்துட்டான்னு. அப்போ போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்து தேட்டரில் அவன் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவனை விசாரணை பண்ணியிருக்காங்க. நீ எதுக்கு டிக்கெட் இல்லாமல் வந்த, என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. போலீஸும் கேட்டிருக்காங்க. அவனுக்கு பயம். அந்த ஜான் எஃப் கென்னடி வந்து யாரோ சுட்டுட்டாங்கல்ல, அவன் பார்த்துருப்பான்ல மேலே இருந்து கீழே. அப்போ யாரோ சுட்டுட்டாங்களே, அப்புறம் நம்மளை வந்து அங்கே நிற்காதான்ட்டு நம்மளை விரட்டினாங்களே, அப்போ நம்மளை தான் வந்து பிடிக்கிறதுக்கு தான், நம்மளை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு இவன் லியோ ஆக்ஸ்ஃபோர்டு என்ன பண்ணிட்டான், போலீஸ் கையில் வச்சுருந்த துப்பாக்கி எடுத்து போலீஸ்காரனை சுட்டுட்டானான். போலீஸை சுட்டுட்டானான். ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த கதையில் வந்து உண்மையான கதையா பொய்யான கதையா, இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரனுங்க உருவாக்கின கதையா தெரியாது. வெள்ளைக்காரனுங்களே, அமெரிக்கா நாட்டு வெள்ளைக்காரனுங்களே நம்ப முடியாது. நியூஸ் ஒன்று வெளியாக்குனாங்களா எல்லாம் சில பாதிக்கு பாதி பொய் இருக்கும். சரி இருந்துட்டு போகுது, இருந்தாலும் அதுதானே உலக நியூஸு, நம்மளும் அதுதானே பார்த்தா நம்பணும். அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான்னா லியோ ஆக்ஸ்ஃபோர்டு பயந்துட்டு பயத்தில் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுட்டானான். அவன் செத்து போயிட்டானான். உண்மையாக தெரில. அப்புறம் அதுக்கு பிறகு போலீஸ் வந்து லியோ ஆக்ஸ்ஃபோர்டை கைது செஞ்சு எங்கே கொண்டு போயிருக்காங்க, ஜெயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்து விசாரணை பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க. இல்லை நான் கடைசி வரைக்கும் அவன் இல்லவே இல்லைன்னு தான் சொன்னேன். இல்லவே இல்லை, நான் சுடவே இல்லைன்னு தான் சொன்னானா. நான் சுட்டதை நீங்கள் பார்த்தீங்களா? நான் நின்றுக்கிட்டு தானே இருந்தேன். என்ன எதுக்கு வந்து அதுக்கு பிறகு ஏன் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க? நான் அங்கே மேலே நின்றுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கிட்டு. ஸோ நீங்கள் வந்து கேட்கவும் ஏங்க நிற்கிற போன்னு சொன்னதும் நான் வந்துட்டேன். தேட்டரில் இருக்கிறேன். அங்கே வந்து போலீஸ் வந்து என்ன விசாரணை பண்ணுறாங்க டிக்கெட் எடுக்காதனால. அப்போ எனக்கு பயத்தில் நான் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டேன்ட்டானா. ஸோ இப்போ கதை இப்படி போயிருக்குது பாருங்கள். லியோ ஆக்ஸ்ஃபோர்டு வந்து உண்மையாக வந்து கொலை செஞ்சிருக்க மாட்டான். இந்த ஜேக் ரூபி இருக்கானே, அவன் தானே சுட்டான் லியோ ஆக்ஸ்ஃபோர்டை. விசாரணை கூட்டிகிட்டு போகிறப்ப போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவனோட ஆளுங்க தான் கொண்டு இருக்காங்க. அவனோட ஆளுங்க யாராக இருக்கும்? ஹாலிவுட் கம்பெனியாக இருக்குமா? இருக்கும். மர்லின் மூன்றோ சம்மந்தப்பட்டிருக்கால ஜான் எஃப் கென்னடி இறப்புக்கு. கெட்டவனுங்களோட ஆளாக இருக்கும். யார்? இந்த ஜேக் ரூபி. அதனால தான் இவன் லியோ ஆக்ஸ்ஃபோர்டை கொன்னுட்டான். அமெரிக்காவிலேயே நிறைய கெட்டவனுங்க இருக்கானுங்க. எங்கே இருக்கானுங்க? இதில் பாலிட்டிக்லேயே இருக்கானுங்க. இவர் பாலிட்டிக்கில் வந்து 35வது பிரசிடெண்ட்டாக வந்தார் ஜான் எஃப் கென்னடி. ஆனால் அந்த 35வது பிரசிடெண்ட்டுக்கு பிறகு அவர் வந்து 3 வருஷம்தான் பதவியில் இருந்திருக்காரு. 1961லேருந்து 1963 வரைக்கும் இருந்திருக்காரு. 63 தான் அவர் சுடப்பட்டு இறந்துருக்காரு. ஓகே, 3 வருஷம் இருந்திருக்காரு பதவியில். ஓகே. ஸோ இப்போ அந்த 3 வருஷம் பதவி காலத்தில் அமெரிக்காவில் பாலிட்டிக்கில் இருக்கிறப்ப எவ்வளோ எதிரிங்க, பாலிட்டிக்லேயே எதிரிங்க இருப்பானுங்க. மக்கள் தான் வந்து ஜான் எஃப் கென்னடியை தேர்ந்தெடுத்தாங்க 35வது பிரசிடெண்ட்டாக. அவரே பதவிக்கு வரல, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அந்த பாலிட்டிக்கில் உள்ளவனுங்களே வந்து சிலர், எல்லாரும் இல்லை, பாலிட்டிக்கில் சிலர் இருந்திருப்பானுங்க கெட்டவனுங்க. அவனுங்களே ஜான் எஃப் கென்னடிக்கு எதிரியாக இருந்திருப்பானுங்க. அவனுங்களும் அந்த ஹாலிவுட் கம்பெனி மர்லின் மூன்றோ நடித்தால படத்தில் அழகு சுந்தரி அந்த அம்மா. ஸோ இப்போ அந்த மர்லின் மூன்றோ பட கம்பெனியும் ஹாலிவுட் கம்பெனியும் சேர்ந்து
பாலிட்டிக்கில் உள்ளவங்களும் சேர்ந்து அமெரிக்கா எல்லாம் ரெண்டும் சேர்ந்து கூட ஜேக் ரூபியை அனுப்பி சுட வச்சிருக்கலாம் லீ ஆக்ஸ்வர்ட்டை. ஜான் எஃப் கெனடியை சுட்டதும் பாலிட்டிக்கில் உள்ள எதிரிங்க, ஜான் எஃப் கெனடியோட எதிரிங்க இருக்கும், ஹாலிவுட் கம்பெனியும் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஜான் எஃப் கெனடியும் கொண்டிருப்பாங்க, லீ ஆக்ஸ்வர்ட்டுங்கிறவனையும் கொண்டிருப்பாங்க. ஆனால் லீ ஆக்ஸ்வர்ட்டு, ஜேக் ரூபி, இந்த ரெண்டு பேரில் எவன் நல்லவனாக இருப்பான்? லீ ஆக்ஸ்வர்ட் தான் நல்லவன், இந்த ஜேக் ரூபிங்கிறவன் கெட்டவன். ஜேக் ரூபியில் பேருங்க ஜேக்குன்னு வருது பாருங்க, ஜேக் பேரில் ஜேக்லின் வருது. இல்லை சதிகாரணங்க. அமெரிக்காவில் அந்த காலத்தில் இருந்த வெள்ளைக்காரனங்க இவனுங்களை நம்ப முடியாது. அதான் அந்த காலத்து கதை. அந்த காலத்தில் உள்ளவனுங்களை நான் சொல்கிறேன். வெள்ளைக்காரனுங்க மோசமானவனுங்க, பயங்கரவாதிங்க, சதிகாரனுங்க. ஆனால் நான் இப்போ சொல்லலை, இப்போ அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளைக்காரனுங்க எல்லாரும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது அந்த காலத்தில் உள்ளவனுங்க 1950, 60, 40 இந்த டைமில். ஸோ இப்போ இந்த ஜான் எஃப் கெனடியும் கொண்டாங்களா சுட்டு, அவரோட தம்பி ரோபர்ட் கெனடி அவரையும் சுட்டு கொண்டாங்களா. அப்புறம் இந்த 2 பேத்துக்கு முன்னே யாரை சுட்டு கொண்டாங்க நினைவு இருக்குதுங்களா உங்களுக்கு? அமெரிக்கா பிரசிடென்ட், அமெரிக்கா 16வது பிரசிடென்ட் யார் தெரியுங்களா? ஆப்ரஹாம் லிங்கன். அவரையும் பின்னால் இருந்து தான் சுட்டிருக்காங்க, பின்னால் இருந்து தான் துப்பாக்கி குறி வச்சு சுட்டிருக்கானுங்க பார்த்தீங்களா? ஜான் எஃப் கெனடியும் பின்னால் இருந்து தான் குறி வச்சு சுட்டிருக்காங்க. ஆனால் ஜான் எஃப் கெனடியோட தம்பியை 1968 சுடுறப்ப மின்னுக்கு சுட்டு கொண்டுட்டானுங்க. இப்படியே மின் பக்கமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி சுட்டு கொண்டுட்டானுங்க. ஸோ இப்போ இந்த 3 கொலையும் எவன் பண்ணினான்னா அமெரிக்காவில் உள்ள கெட்டவனுங்க யார்? வெள்ளைக்காரனுங்க, வெள்ளைக்கார கெட்டவனுங்க சுட்டு கொண்டுட்டானுங்க. இப்போ இந்த 3 படுகொலையும் துப்பாக்கியில் சுட்டு கொன்னது வெள்ளைக்காரனுங்க, வேறு எவனுமே இல்லை. 1960களில் ஜான் எஃப் கெனடியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்களாம். அவரை ரொம்ப பிடிக்குமா, நல்ல மனுஷன் தெரியுங்களா? அவர் ஜான் எஃப் கெனடி வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளில் ஒரு பிள்ளை பிறந்த பிறகு கொஞ்ச நாளில் பொம்பளைக்கும் ஜான் எஃப் கெனடிக்கும் பிரச்சனை. ஸோ 2 பேரும் ஒன்றா வாழ முடியல. ஸோ அப்போ அதுக்கு பிறகு ஜான் எஃப் கெனடி என்ன பண்ணிக்கிட்டாரு, கொஞ்ச நாளெல்லாம் தனியாக இருந்தார். பொலிட்டிக்கலாக தான் இருந்திருக்காரு, தனியாக இருந்திருக்காரு. அப்புறம் 1953 தான் இவங்க ஜாக்லின் கெனடி ஒனாசிஸை 1953 கல்யாணம் பண்ணியிருக்காரு. பாவன்ல பரிதமான வாழ்க்கை இல்லை அவருக்கு. அவரை போய் கொல்லலாமா பாவிங்க அமெரிக்காவில் உள்ளவங்க? அந்த காலத்தில் சுட்டு கொண்டுட்டானுங்க. அப்புறம் அவனுங்களெல்லாம் பாவிங்கன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்ல முடியும்? அந்த மனுஷன் அவன் தலையில் சுட்டு, அவரோட தலையில் கொண்டு போய் சுட்டு துப்பாக்கியில் அவர் துடிச்சு இறந்துருப்பார். அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பாவம் அமெரிக்கா நாட்டை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்களா? என்ன அநியாயம் பண்ணியிருக்கானுங்க வெள்ளைக்காரனுங்களுக்கு. வெள்ளைக்காரனுங்களுக்கு கையில் துப்பாக்கி கிடைச்சா போதும், குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டுருவானுங்க, அப்படிப்பட்டவனுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ ஜான் எஃப் கெனடி, லீ ஆக்ஸ்வர்ட்டை பற்றிய வீடியோ, வேறு எதுவும் இல்லை. இவங்களை பற்றி தான் இவ்வளோ நேரம் போகுது வீடியோ. ஓகே, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 18 நிமிஷம் ஆகுது, 18 நிமிஷம். ஸோ கொஞ்சம் லாங் வீடியோவாக இதை மட்டும் எடுத்துட்டேன் நான். ஓகே, ஜான் எஃப் கெனடி அண்ட் லீ ஆக்ஸ்வர்ட்டை பற்றி. இதுக்கு அடுத்த வீடியோவில் ஜான் எஃப் கெனடியை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் சொல்லணும், அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் மெர்லின் மோன்ரோ வாழ்க்கை கதை வரும். அதுக்கு பிறகு தான் மெர்லின் மோன்ரோவோட ஃபோட்டோ ஆல்பம்லாம் வரும். இப்போ இந்த வீடியோ ஜான் எஃப் கெனடி, லீ ஆக்ஸ்வர்ட்டை பற்றி. ஓகே, ஏன்னா சென்ற வீடியோவில் நான் சொன்னேன் அடுத்த வீடியோ மெர்லின் மோன்ரோவோட வாழ்க்கை கதையை பற்றி சொல்கிறேன்னு. ஆனால் நான் சொல்ல முடியல, இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துட்டேன்.
ஓகே. அடுத்தது வந்து அது ஜான் எஃப் கென்னடியை பற்றி தான். அதுக்கு அடுத்து தான் மெர்லின் முன்ரோவோட வரும். ஓகே. இவ்வளோ தான். இவ்வளோ நேரம் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ரொம்ப நேரம் பேசியாச்சு. ஓகே. எனக்கும் டயர்டாக போயிடுச்சு. ஓகே. இன்னொன்று வந்து நான் ஆண்டி ஜெயலலிதா வந்து இந்த கண்ணாடி நான் ஏன் போட்டிருக்கேன்னா, எனக்கு இந்த வலது கண் வந்து ஆப்ரேஷனுக்கு பிறகு இந்த கண் சரியாக தெரில. இப்போ மங்கிடுச்சு, எழுத்து சரியாக தெரில, எல்லாம் டபுளாக தெரியுது இந்த கண்ணில். செக்கப்புக்கு போனேன், திரும்ப வந்து 6வது மாதம் வர சொன்னாங்க. இது வந்து கண்ணாடி போட்டால் சரியாயிரும் அப்படின்ட்டாங்க. தெரியல, பார்க்கலாமே. ஸோ இந்த கண் வந்து எனக்கு பார்வை குறவாக இருக்குது. 2 கண்ணில் பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த கண்ணு கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஒரு கண்ணில் தான் நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் 2 கண்ணும் பார்க்குறப்ப தெரியுது, ஆனால் கொஞ்சம் லேசாக மங்கலாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் வீடியோலாம் எடுக்க முடியும். இப்போ எடுக்கிறேன்ல வீடியோ. ஓகே. இவ்வளோ தான் இதனுடைய ஜெயலலிதா எம்ஜி வீடியோவை முடித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.